பார்த்தேன். செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னா அவரோட லுக்கே வந்து ஏன்னா அவரை வந்து குழந்தையிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா சிம்பு சார் வந்து அப்படி ஒரு டேலண்ட்டான ஒரு ஆள். ஸோ இப்போது ரீசெண்டாக மாநாடுலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் குண்டா ஒரு ஒரு மொழு வேறு மாதிரி இருந்தார். ஸோ இந்த படம் டோட்டலாக அந்த STR 48 பார்த்திங்கன்னா அவரோட ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு என்னென்னா இதெல்லாம் ஒரு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்க மாதிரி இருக்குது அந்த ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ ரொம்ப செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல மாடலாக மாறி இருக்கார். ஸோ அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. ஏன்னா அவர் கஷ்டப்படுறது வந்து இப்போன்னு கிடையாது, சின்ன பொருள்லேருந்தே ரொம்ப ஒரு கடினமான ஒரு மனிதன் தான். எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த படம் ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்குது. அது மாதிரி ஃபஸ்ட் லுக் பயங்கர போஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரோ STR 48ஓட ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்கல்ல ப்ரோ, தரமாக இருந்துச்சு ப்ரோ. அதில் வேற அவர் போல் டபுள் கேரக்டர் போல் STR தான் அவர் கெட்டப்பு, அவர் பாடி, அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் விட்டுருக்காரு பாரு ப்ரோ. மெர்சல் ஐட்டம் ப்ரோ. நான் கண்ணும் கொள்ள இடத்துல படம் டைரக்டர் தான் ப்ரோ இதுக்கும் இது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி சிம்பு அல்டிமேட்டாக மாசம் நடிப்பார் ப்ரோ. வாய்ப்பே இல்லை ப்ரோ. அந்த டைரக்டர் வந்து ஏற்கனவே நல்ல படம் கொடுத்துட்டாரு. ஆமாம் ப்ரோ ஃபர்ஸ்ட் லுக்கே பார்க்கலையா, கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ப்ரோ ஃபுல்லாமே. அவர் இன்னும் ஆன் ஸ்க்ரீன்லாம் பார்த்தோன்னா நாங்களாம் அவ்வளோதான் ப்ரோ, விசில் சவுண்டு பறந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நல்லா இருந்தது இப்போ, சூப்பராக இருந்தது இப்போ, ரொம்ப செம்மையாக இருக்குது இப்போ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். எப்படா படம் வெயிட்டிங் வருதுன்னு வெயிட்டில் இருக்கேன். அது ஒன்றியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். படம் வருமானு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரெண்டு லுக்கில் இருக்கிற மாதிரி STR. ஆமாம்மா, ஒரு வில்லனு ஒரு இது டபுள் ஆக்ஷன் போல் பட்டையை கிளம்பும். மன்மத மாதிரி ஒரு டபுள் ஆக்ஷன் தான் நல்லா இருக்கும். மன்மத மாதிரி அப்படியே ரீலாக்ஸ். இதில் குத்து சாங்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பாட்டுலாம் வந்து சிம்புக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தேன், நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தேன். ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட ஃபஸ்ட்டு மூவி எடுத்திருக்காங்க. அது டியூவல் ஆக்ஷன் ரோலில் இருந்ததுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. பார்த்தேன். அந்த ஃபயர் வித் இது மாதிரி காம்போ நல்லாயிருக்கு. அது கமலோட ப்ரொடக்ஷன்னால இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். STR வச்சு எடுக்கணும்னு கமலோட பிளானு. அதை வச்சு எடுத்துட்டாரு. நல்ல மாசாக தான் இருக்கும். இந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்க்குறீங்க. ஏன்னா கமல் சார்ன்றப்போ ஒரு கதைகளை நல்லா சூஸ் பண்ணி எடுக்கிறவர். அவர் வந்து சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு இதில் இருந்தார். அதை வச்சு பண்ணணும். ஏன்னா மாநாடு இதெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் சிம்புவோட கம்பேக் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இதில் வந்து இன்னும் ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா பண்ணலாம். ஃபேன்ஸுக்கு நல்ல ட்ரீட் தான் படம். தரமாக விட்ருக்காங்க. ஃபஸ்ட் லுக் நல்லா இருக்குது ப்ரோ. பட் ஆனால் மூவி எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போவோம் படத்துக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலை. பட் இருந்தாலும் தேட்டர் வாசல்லே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சீக்கிரம் நாளைக்கு படம் வரும். தேட்டருக்குள்ளே முதல்ல நம்ம கால் எடுத்து வைக்கிறோம், படத்தை பார்க்குறோம். ஓகே ப்ரோ. இப்போ வந்து இது வந்து தேசிங்க பெரியசாமி வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா கண்ணும் கொள்ளையாடுதல் படம் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ப்ரோ. தேசிங்க பெரியசாமி அவரோட டைரக்ஷனில் வந்து படம் எல்லாமே வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு தான், நல்ல ஒரு இதுவாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து இதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். தலைவர் நல்லா நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் தலைவர் வந்தாலே மாசு தான் அந்த மாதிரி. இல்லை ரெண்டு லுக்கு காட்டியிருக்காங்களே ப்ரோ. ஒன்று வில்லன் ஹீரோ மாதிரி. எப்படி எதிர்பார்க்குறீங்க இந்த ரெண்டு லுக்கு? வில்லன் ஹீரோ. ஆமாம் ப்ரோ, அவருக்கு அவரே வில்லன், அவருக்கு அவரே ஹீரோ ப்ரோ. வேறு யாரும் வில்லனா வந்து நின்றுட முடியுமா? வாய்ப்பு இல்லை ராஜா. அந்த மாதிரி தான். ஆனால் கண்ணும் கொள்ளையாடுதல் டேரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்குறீங்க எங்களோட காம்போ? ஏன்னா அந்த படம் சிறப்பாக. ஆமாம், அந்த படம் செம்ம ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும்ல. கண்ணும் கொள்ளையாடுதல் வந்து அப்படி ஒரு ஜாலியான ஒரு படம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பார் சீன் பை ஸோ அவர் வேறு ஆக்சுவலாக ரஜினி சாரை வச்சே அது பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு படம். ஏதோ மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஸோ அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை தான் அவர் யோசனை பண்ணியிருப்பார். ஏன்னா அப்போ சிம்பு சாருக்கு வந்து இதை மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கும் போது அவருக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். சிம்பு சார் வந்து அவருக்கு கிடைச்சது வந்து சூப்பராக ஒரு ஸ்க்ரீன்லேருந்து கதையிலேருந்து எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வரலாம். படத்துக்கு நல்லா பண்ணுவார் அப்படின்றது வந்து முழு நம்பிக்கையாக இருக்குது. ப்ரோ இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக முதல்ல பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி பார்க்குறீங்க ரஜினி சார்? இல்லை, ரஜினி சாருக்கு வந்து இந்த டியூவல் ரோல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் இதாகாது ப்ரோ. இப்போதைக்கு வந்து ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாஸாக கிளாஸாக வரதா. ரஜினியோட மாசு வந்து இருக்குது. ஆனால் STR தனுஷ் அவங்களாம் வந்து இது வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் காம்போவில் டியூவல் ஆக்ஷன் ரோலில் வந்து இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் ரிவீல் வந்து நல்ல பிக்கு, நல்ல ரிவீல், ஃபேஸ் ரிவீல் நல்லா. கண்ணும் கொள்ளையாடுதல் டேரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. தேசிங்க பெரியசாமி சார். இந்த காம்போ எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு படமே ஒரு பயங்கர ஹிட். ஆமாம். இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து STRக்கு வந்து ஒரு பேக்கிங் இது தான், ஃபெஸ்டிவலோட லுக்கு தான். ஒரு அந்த டபுள் ஆக்ஷன்ற விட அந்த ஆக்ஷனோட சீக்வன்ஸ், ரெண்டு பார்வை, அந்த லுக்கு, அந்த ஃபயர், அந்த பிளட்டு
நார்மலாகவே எஸ்டிஆர் நடிச்சா அந்த வல்லவன் அந்த சீன்லாம் வர அந்த மாதிரி இருக்காது. இது ஒரு ஃபயர் மூடில் இருக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹை எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு போகலாம். நல்ல இதுவாக இருக்கும். ப்ரோ ஃபர்ஸ்ட் லுக்கே பார்க்கலையா, கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ப்ரோ ஃபுல்லாமே. அவர் இன்னும் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன்லாம் பார்த்தோன்னா நாங்களாம் அவ்வளோதான் ப்ரோ, விசில் சவுண்டு பறந்துக்கிட்டே இருக்கும். எஸ்டிஆர் முன்னாடி வந்து நார்மலான ஒரு படமா பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம் ப்ரோ, ஹிஸ்டாரிக்கல் சினிமா ஃபிலிம்னு சொல்றாங்க. எப்படி இந்த ஜானர் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் ப்ரோ இருக்கும். அவர் அந்த ஃபிலிம் பேஸுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இதில் தரமாக நடிச்சிருப்பார் ப்ரோ. ஏன்னா இப்போ மாநாடு கூட அதில் உடம்புல பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக கொடுத்தாங்க ப்ரோ. எல்லாம் ஒரு லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் வந்திருக்காரு ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி அவர் எஃபர்ட் போட்டு இந்த படம் தெரிய விட்டுருவார் ப்ரோ கண்டிப்பாக.